எம்பெருமானி ஆத்ம பந்துக்களே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுதனன் மனனே. எம்பெருமானின் பாதார விருந்தங்களில் சரணமடைந்த அனைவருக்கும் ஆசீர்வாதம். பாவம் எது, புண்ணியம் எது? தப்பு செஞ்சால் தான் பாவம்ன்றதே இல்லை, தப்பாக நினச்சாலே பாவம். அதான் கண்ணன் என்ன சொல்கிறார், ஒருத்தர் ஒன்று திட்டினாலோ வெய்தாலோ வேறு ஏதாவது ஒன்று தப்பாக பேசினாலோ திருப்பி அவள்கிட்ட பேசாத, நீ ஆத்திரப்பட்டு திருப்பியும் பேசாதன்றார் கண்ணன். ஏன் அவள் அப்படி நினச்சிட்டாளேன்றத நினச்சாலே அவளுக்கு 2 மடங்கு பாவம் போய் அது சாபமாக போகிறதுன்னு கண்ணன் சொல்கிறார். நினச்சதுனாலே அவளுக்கு சாபமாக போச்சு, 2 மடங்கு அவளுக்கு அந்த பாப கர்மா நம்மளோட அக்கௌண்ட்டில் அவள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, உனக்கு என்னென்னே தெரியாமல், சப்ஜெக்டே தெரியாமல் யாரோ யாரை பற்றி சொல்லச்சு, நம்ம அங்கே இருந்து கேட்கச்சு 2 செவி வழியாக நம்மளுடைய மனசு உள்ளே போச்சு, நம்மளும் அவள் சொல்கிற தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் இருக்குச்சு, அது நம்ம விட்னஸ் ஆகிடுறோம். அது ஒரு பாவம். அது அப்படியே நம்ம மறந்துட்டாலும் என்றைக்காவது எப்பயாவது இவள் சொன்னதை அவளை நம்ம பார்க்கச்சு, இவள் அப்படி சொன்னாலே, இவள் இப்படி இருப்பாளோ அப்படின்னு நினைப்பு வரைச்சி, அப்போ திருப்பியும் பாவம் சேர்றது. அன்றைக்கி தெரியாமல் போகாமல் அவள் சொன்னதை தலையாட்டின பாவம், திருப்பியும் அதை ரீகலெக்ட் பண்ணி நினைக்கிச்சே அந்த பாவம். இதில் அவள் மைனஸ் ஆகுது, உனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் தர்மம் செஞ்சேன்னு சொல்லிக்கக்கூடாதுன்றார் கண்ணன். வலது கை கொடுத்து இடது கை தெரியக்கூடாதுன்ற மாதிரி. அதனால தான் கண்ணன் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி இருக்குச்சு, யார் தர்மம் கேட்க வந்தான்னு அப்படியே அந்த இடது கையாலே தங்க கிண்ணத்தை எடுத்து கொடுத்துட்டாலாம். அப்போ பக்கத்தில் கேட்டால், ஏன் கண்ணா அப்படி பண்ணேன்ச்சு, இந்த கையில் இந்த கை மாற்றுவில் கை, இந்த கை தடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாலும். அதனால் பாவம் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம்னா எப்படி இருக்குன்னா அமைதி காக்கணும். ஒருத்தரை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டாம், ஒருத்தர் உன்னை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாம். யாரையும் நீ திருத்த வரல, யாருக்காக நீ வாழ வேண்டாம். உனக்காக நீ வாழணுன்னா தெய்வத்தை தான் நம்பி வாழணும், தெய்வத்தை நாமத்தை தான் சொல்லணும். ஒரு நிமிடம், ஒரு நொடி நீ போயிட்டுனா கூட போயிட்டுனா திருப்பியும் வராது. காலைல போயிட்டு மத்தியானம் போய் சாயங்காலம் போய் இரவு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி இப்போ இருக்கிற 8:44ன்றது இனிமேல் நாளைக்கு வரும், காத்தால் வரும், இன்றைக்கி போயிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் இறைவனுக்காக நமக்காக நாம் வாழணும். அதனால்தான் புரிந்துன்னு வாழணும், கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அறிந்து புரிந்து கொண்டு வாழணும். பாவச்செயல் நீ செய்வதால் பாவம் மட்டும் இல்லை, இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசி அவளை பற்றி தெரியாமல் பேசினாலே பாவம் நம்ம கணக்கில் வந்து சேர்றது. அப்படி தான் சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ராஜா தெரியாமல் இந்த மக்கள்லாம் சாப்பாடெலாம் போட்டு எல்லாம் பண்ணியிருந்தான், தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். அதை போக்குறதுக்கு எல்லாத்தையும் திறந்தது, காட்டில் போயிருந்து பொருள் இலையிலேருந்து அள்ளி குறுக்குச்சு. அவனுக்கு மலை போல் இருந்த பாவம் கடுகு போல் வந்துடுத்து. அப்போ அந்த ஊரில் யாத்திரைகளாக ஒரு கண்ணு தெரியாத குருடனும் மனைவி வந்திருந்தா. அவள் போய் அவள் புருஷன், அந்த அம்மா போய் கேட்குற, அந்த ஊரில் ராஜா எல்லோரும் பொண்ணும் பொருளும் தானம் சாப்பாடு போடுறாளே அப்படின்னு சொல்லிச்சு. அவள் காமிக்கிறான் அந்த இடத்த. அப்போது இவர் சும்மா இல்லாமல் கண்ணு தெரியாதவர் அவரை பற்றி உலகத்தில் எல்லாம் தப்பாலாம் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட தப்பு கண்டவர் போய் நம்ம வாங்கலாமா தானம் அப்படின்னு இந்த கண்ணு தெரியாமல் சொல்கிறான். அப்போ அவன் மனைவி சொல்கிறா, உனக்கு ஏற்கனவே என்ன பாபத்தை கர்மத்தை பண்ணி அந்த இன்னொரு கண்ணு இல்லை, உன் வாழ்க்கையை என்னால் போயிட்டுருக்கு. அது தெரியாத புரியாத கேட்காத பாவத்தை நீ அவனை பற்றி சொல்லச்சு, அவங்ககிட்ட இருந்த அந்த கடுகள் பாவம் உனக்கு வந்துட்டு அடுத்த ஜென்மத்தில் நீ குருடலாம் இருப்பேன் அவளே அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறான். இல்லை என்ன தெரியுது, தெரியாமல் புரியாமல் கேட்காமல் பார்க்காமல் எதை பற்றி யாரை பற்றியும் பேசாதே, புரிந்து புரிந்து நடந்து கொள். தர்மம் எது, சத்தியம் எது, அறம் எது, அதர்மம் எது என்பதை புண்ணியத்தை செய்து நலமாக வளமாக வாழ்வோம். ராமானுஜ திவ்ய திருவடிகளே சரணம்.